ஹாய் தோழர்களே, இந்த வீடியோல எஸ்எஃப்ஐ என்ன, எஸ்எஃப்ஐல யாரெல்லாம் சேரலாம் அப்படிங்கிற எஸ்எஃப்ஐ பத்தி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ்எஃப்ஐயோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது மாணவர் சங்கம். எஸ்எஃப்ஐ டிசம்பர் 30, 1970 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஸ்டார்ட் பண்ணி 52 வருஷம் ஆகுது. எப்படி ஆட்டோ டிரைவர்ஸ் டீச்சர்ஸ்க்கான ஒரு சங்கம் இருக்குதோ அதே போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சங்கம் தான் எஸ்எஃப்ஐ. சரி, எஸ்எஃப்ஐல ஜாயின் பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 12 வயசுக்கு மேல இருக்கணும், படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கணும், எந்த டிகிரியா இருந்தாலும் சரி. ஆனா எவ்வளவு ஏஜ்னாலும் பரவாயில்ல, ஆனா 12 வயசுக்கு மேல. எஸ்எஃப்ஐல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் தான். இங்க காஸ்ட் கிடையாது, மதம் கிடையாது, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் வயசு வித்தியாசமே இல்லாம ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம எல்லாரையும் தோழர்னே கூப்பிடுவோம். எஸ்எஃப்ஐ இந்தியால எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ்எஃப்ஐ இந்தியால இருக்க முக்காவாசி காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில இருக்குது. எஸ்எஃப்ஐயோட மெயின் கொள்கையே சுதந்திரம், டெமோக்ரஸி அண்ட் சோசியலிசம். சோசியலிசம்னா எல்லாருமே சமம் தான், எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவலா கிடைக்கும். எஸ்எஃப்ஐல ஜாயின் பண்றது சிம்பிள் தான். உங்க காலேஜ்ல உள்ள எஸ்எஃப்ஐ லீடர்ட்ட நீங்க சொன்னீங்கனாலே அவங்க உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. சப்போஸ் எங்க காலேஜ்ல எஸ்எஃப்ஐ இல்ல, அப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற காலேஜ்ல உள்ள எஸ்எஃப்ஐல ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க தலைமையிலேயே நீங்க உங்க காலேஜ்ல ஒரு எஸ்எஃப்ஐ நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ்எஃப்ஐல நான் சேர்ந்தா எங்க வீட்ல ஆர் எங்க டீச்சர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ்எஃப்ஐல நம்ம சேர்றது நம்ம விருப்பம் தான். அதுல யாருமே தலையிட முடியாது. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வாங்கின ஒரு சங்கம். இதுல சேர்றது ஒண்ணு இல்லீகல் ஒன்னும் கிடையாது. சோ யாருனாலும் தாராளமா சேரலாம். எஸ்எஃப்ஐல ஸ்டூடெண்ட்ஸோட வேலை படிக்கிறது அண்ட் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா எல்லா மாணவர்களும் ஒன்றிணைந்து போராடுவது. எஸ்எஃப்ஐல இருக்கனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எஸ்எஃப்ஐ மூலமா வேற காலேஜ் இல்லாட்டா டிஸ்ட்ரிக்ட் இல்லாட்டா அதர் ஸ்டேட் தோழர்களிடம் நமக்கு நட்பு கிடைக்கும். அதுவே ஒரு பெனிஃபிட். நார்மலா காலேஜுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க போவாங்க. ஆனா நம்ம எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நாட்டுல நடக்கிற ப்ராப்ளத்தை பத்தி பேசுவாங்க. அது மூலமா நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியும் டெவலப் ஆகும். எஸ்எஃப்ஐல இருக்கனால எல்லாரும் சமம்னு ஒரு திங்கிங் வந்து சமுதாயத்திலயும் எல்லாரும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். எஸ்எஃப்ஐ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் அதிரடியா அதிகம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எதிர்த்து நம்ம எஸ்எஃப்ஐ ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ஃபீஸ் திரும்பியும் கம்மி பண்ணி கொண்டு வருவாங்க. கொரோனா டைம்ல எஸ்எஃப்ஐயோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மக்களுக்கு ஃபுட் டொனேட் பண்ணாங்க, மாஸ்க் கொடுத்தாங்க அண்ட் சானிடைசரும் கொடுத்தாங்க. கொரோனா டைம்ல வேற ஸ்டேட்ல இருந்து வந்து வேலை பார்க்குற தொழிலாளருக்காண்டி மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க லாங்குவேஜ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி நம்ம எஸ்எஃப்ஐ பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வேற எந்த டாபிக்கை பத்தி பேசலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.